அவர் எப்படி ஆடினார் நீங்க சொல்லுங்க. பாப்பா மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா முருகா எல்லாமே கேட்டு நல்லா ஆடிருக்கீங்க. சரியா? அடுத்ததா சின்ன சின்ன முருகா அப்படின்ற ஒரு பாட்டு. என்ன பிரச்சனைனா ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்கும், 2 பேரை பத்தி பாடினோம், இல்லைன்னா அது ஒரு தெய்வ குத்தம் ஆயிடும். அதனால நான் கணபதி கவுத்துவம் பார்த்துட்டோம். அடுத்ததா அவருடைய சகோதரர் முருகரை பத்தி பாடணும் இல்லையா? அதுக்காக தான் சின்ன சின்ன முருகா இது உங்களுக்காக. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழி சிங்கார முருகா. சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழ் சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழ் சிங்கார முருகா. என்னமதில் சின்னவராய் எப்போதும் வருவாயப்பா ஏற்றி வரும் பாடும் ஏனகத்து முருகா முருகா. என்னமதில் சின்னவராய் எப்போதும் வருவாயப்பா ஏற்றி உன்னை பாடுகின்றேன் ஏனகத்து முருகா முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழி சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழி சிங்கார முருகா. ஆண்டியாய் தாட்டி தந்தாய் ஆண்டவனே அலங்காரணே அண்டமெல்லாம் வளமும் தந்தாய் அடியாக காணும் போது ஆண்டியாய் தாட்டி தந்தாய். அப்பனுக்கு உபதேசித்து அருமை குரு நாதனுமானாய் சுவாமி மலை அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. அப்பனுக்கு உபதேசித்த அருமை குரு நாதனுமானாய் சுவாமி மலை அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா. நல்லா ஆடினீங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா ஆடினீங்க. பாராட்டுகள், வாழ்த்துகள். அவங்க கம்மியா சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே கேட்கலாமா? போதுமா? போதுமா? போதும்னு சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் பாப்பா நீங்க வாங்க நடக்க ஆரம்பிக்கும் போதே நடனத்தை கத்துக்கிட்டா மட்டும்தான் இப்படிதான் ஆட முடியும். சின்ன சின்ன உருவாசனோட தானா எல்லாம் மாறின விதம் இருக்குல்ல, அவ்வளவு அற்புதமா இருக்கு. அடுத்ததாக ஸ்வர ஜதி வாங்க, உங்களுக்காக காத்திருக்கோம். தன்னை நோக்கி வீசப்படும் வெள்ளி காசுகளை விட கர ஓசையை தான் ஒரு கலைஞர் அதிகமாக நேசிக்கிறார்.